வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா வலசரவாக்கத்தில் ஒரு முருகன் கோயில் நிற்கிறேன். இங்கே ஒரு ஷூட் வந்திருக்கேன். வெப் சீரியஸில் ஒரு ஷூட். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அது பாதி தான் நின்றுச்சு, மீதி முடிச்சலான்னு தான் வந்திருக்கேன். அதான் வெயிட்டிங். சைக்கோ ராஜா அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம டைரக்டரெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு அமைதியான இடம் இது, வலசரவாக்கத்தை உள்ள ஒரு முருகன். இது பின்னாடி இருக்கிறது முருகன் கோவில். இந்த வீட்டில் தான். இந்த வீட்டில் ஸ்டுடியோ எல்லாமே இருக்குது. ஸ்டுடியோ இருக்குது, டப்பிங் தேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது உள்ள. இங்கே தான் ஆக்சுவலாக வந்து ஷூட் இன்றைக்கி. அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் 2:30 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்போ வந்து 2:15, 2:10, 2:15 ஆகுது. நான் வந்துட்டேன். அவங்க வந்துட்டுருக்காங்க, பார்க்கலாம். நீங்கள் தான் ஷூட்டிங் இருக்காங்க. இங்கே டப்பிங் தேட்டர் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஷூட் இருக்குது. கரெக்டாக நேரம் இருக்கா? நான் கிளம்பிட்டேன். அது முன்னாடி சார் ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் கூட நான் வாங்கிக்கினேன். எம்பி ராஜம்மா, கேள்விப்பட்டீங்களா? அவங்களுடைய மகன். சார் வணக்கம். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெஜெண்டு மொழிபெயர்ப்பாளர், கிட்டத்தட்ட ஒரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்த 3த்துக்கு மொழிபெயர்ப்பாளர் நிறைய பண்ணியிருக்கார். இவரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய ஆக்டருடைய ஒரு சன் இவர். குந்தி தேவி, கர்ணன் படத்தில் குந்தி தேவி நடித்தாங்களா, எம்பி ராஜம்மா அவங்களுடைய சன். அப்படி வேட்டைக்காரன் வந்து எம்ஜிஆருக்கு அம்மா நடிச்சிருக்காங்க. எதாச்சும் பேசுகிறப்போ இந்த திடீர்னு இவர் சொன்னால் பக்கம் இவ்வளோ பெரிய ஆள் பக்கத்தில் உட்காந்துக்குமா சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உட்காந்து கண்டிப்பாக நான் போயிட்டு வாங்க. நன்றி சார். ஓகே, ஷூட் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இருக்கா இல்லைன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே முருகன் கோயில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகன் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இங்கே டப்பிங் ஸ்டுடியோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 6 ஆகுது. நான் வீட்டுக்கு போகிறதுல 7 ஆகிடுது. செம்ம டிராஃபிக் ஆகும். இங்கே கிட்டத்தட்ட விருகம்பாந்து வேலை செய்ய போகிறதுக்கு 20 நிமிஷம் போதும். ஆனால் நான் போகிறதுக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆகிட்டு இருக்கேன். அவ்வளோ டிராஃபிக் ஆகும். சரி, போகலாம் வாங்க. மணி பார்த்துங்க, மணி கிட்ட 6 ஆகுது. வீட்டாண்ட போகிறப்ப ஒன்று காமிக்கிறேன். ஐம்பது ரூபா கற்பூரம் கொடுங்க. அங்கே நான் கரெக்டாக வலசரவாக்கத்தில் 6 மணிக்கு கிளம்புனாங்களா, மணி இப்போ 7. மணி என்ன ஆகுது? 7. ஸோ ஆக்சுவலாக வர்றதுக்கு இன்னமும் 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த டிராஃபிக் சொல்கிறப்ப கரெக்டாக மணி 7 அங்கே பாருங்கள். செம்ம டிராஃபிக். 7 ஆகிடுச்சா? 1 ஆக போகுது. வலசரம் வரதுக்கு ஈஸியாக வந்து செம்ம டிராஃபிக். ஆமாம் சார், இந்த டைமில் எல்லாமே ஒரு காலை மாறிட்டு வர அப்படியே ஒரு வந்துருக்கும். வட பகுதியில் செம்ம டிராஃபிக். எல்லாம் போயிட்டு தேங்காய், வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மணி பாருங்கள் 7:20 ஆகிடுச்சு. கிளம்புனது இன்னமும் 6 மணிக்கு, வீட்டு வரது 7:20. இது 5 நிமிஷம் பாஸ்ட் 7:15 ஆகுது. சாவி இல்லை. நான் என் வண்டி வேறு சர்வீஸ் விட்ருக்கேன், அதை போய் எடுத்துன்னு வரணும். இது பையன் வண்டி. பையன் இப்போ மருமம் ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த வண்டியை. என் வண்டி சர்வீஸ் விட்ருக்கேன், தட ஆடுதுன்ட்டு. மாய் தரேன். யார் ஆன் பண்ணது? அலே ஆன் பண்ணிட்டியா? வாங்க
வாங்க. பரோட்டா குருமா சாப்பிடலாம். இட்லி. என்னது இது? இட்லி. இட்லியா? நான் பரோட்டா நினச்சேன். இட்லி இப்படி இருக்கு, பரோட்டா எப்படி இருக்கும்? வட்டம். தோசை? வட்டம். தோசை வட்டமா இருக்குமா? புட்டு? புட்டு எப்படி இருக்கும்? புட்டு. புட்டு. புட்டு புட்டு மாதிரி இருக்குமா? நேட்டு. அது என்ன புட்டு? என்ன வித்து? போனி. போனி. போனின்னா டம்ளர்ல இருக்கும். ரோட்ல என்ன? ஐயோ நக்க பாபு. சாப்பிட. பேதி. இவனுக்கு புட்டுலாம் அலர்ஜி. லுங்கில கப்புஸ் கொடுக்கும். அப்பாடி இந்த நீ ஷூட் முடிச்சு மதியானம் போயிட்டு இவ்வளோ ஆச்சு. மெல்லுண்டி பேதி. சரி. இனி நான் பண்ண படத்தோட பேரு சைக்கோ ராஜா. சாரி. தைக்கா. சைக்கோ ராஜா. சைக்கோ ராஜா படம் நல்லா வரும் சொல்லு. கோன்னு தாம். டைரக்டர் சாய் நல்லா இருக்கு சொல்லு. அவர் எடுக்க கஷ்டப்பட்டு எடுக்கிறார். சைக்கோ தைக்கா. ராஜா கோன்னு தாம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் நடிச்சுட்டு இருக்கேன் அதுல. படம் பேர் சைக்கோ ராஜா. சைக்கோ ராஜா நல்லா இருக்குமா சொல்லு. சைக்கோ ராஜா சூப்பர் வரும். நல்லக்கு. சூப்பர் வரும். வரும். சூப்பர் சாய்க்கு ஹாய் சொல்லு. சாய் டீம் இந்த படத்தோட டீம் ஒரு பெரிய ஹாய். சின்ன படமாக எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து அமேசானில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் அது எந்த இதில் கொடுக்குறான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? குர்த்தி ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் தான் மறந்துடலாம். சாமி மூடக்கா சாமி சொன்னங்க. கண்ண சாமி சொன்னங்க. அம்பல்ல சொன்னங்க. என்னக்கா போட்டு நாய் சொன்னங்க. தந்தி சொன்னங்க. செவன்ல சொன்னங்க. சிவன் மலையம் படம் கொண்டு வச்சிருக்க. இந்த தொப்பியா சிவனுக்கு? அப்பாடி செம்ம டிராஃபிக். உங்கள் ஊர்லாம் டிராஃபிக் ஆகுமா இல்லையா? இந்தியாவிலே அதிக டிராஃபிக் ஆகிற இடம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை. முக்கியமாக நான் சொல்ல மாட்டேன் பெங்களூரில் செம்ம டிராஃபிக் ஆகுமா எனக்கு தெரியாது. சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மாட்டில் இன்னும் பெங்களூரில். சென்னையே இவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா பெங்களூர் ஃபுல்லாக ஐடி கம்பெனி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி ஓகே. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய். புதன். அப்புறம் நான் செவ்வாய் எடுத்து புதன். அப்புறம் வியாழன். வெள்ளி. அடுத்து சனி. என்ன பண்ணோம்? தாடி மீன் சேர்த்துட்டா மாப்பிள்ளை சொல்லு. மாப்பிள்ளை கேட்குறாங்கல்ல. ஏங்க தாடி மீன் யாருங்க? நிஜமாக சொல்கிறேன். நான் தான் பைத்தியார் மாதிரி இருக்கேன் தாடி வச்சுன்னு. உண்மைதான். உண்மை கிடையாது. உண்மை. மாப்பிள்ளை இப்போ பாருங்க சேவ் பண்ணா மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளைகிட்ட காசு இல்லையா? உங்கள்கிட்ட காசு இல்லையா? என்கிட்ட தான் காசு இல்லை. இன்னும் நிறைய காசு இருக்கு உங்ககிட்ட தான் இல்லை. அந்த காசுல யாருக்கு தருவ? நீ எனக்கு தருவியா? பவானிக்கு தருவியா? மீராவுக்கு தருவியா? மாவீரனுக்கு தருவியா? யாருக்கு தருவேன்? யாருக்கு தருவேன்? மாவீரன் முகப்பேர் போயிருக்கா, வந்துடுவான். யாருக்கு தருவேன்? உன் காசெல்லாம் யாருக்கு தருவேன்? எனக்கா? பவானிக்கா? மாவீரனுக்கா? யாருக்கு தருவ சொல்லு. யாரும் தர மாட்டான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண வீட்டு வந்துடுறேன். திட்டுறான் பாருங்க. நான் தானே ஊட்டுறேன் கஷ்டப்பட்டு. எங்க போன வீட்டு வந்து ஊட்டிட்டு சும்மா தான் இருக்கேன். யாருக்கும் உன்னுடைய காசு தருவேன். உன் சொத்து இந்த மூடி, அந்த அந்த கேனோட மூடி, அந்த இது கேனோட மூடி, பேஸ்டோட மூடி ஒருத்தர் சொன்னாங்க நீ பார்த்த ரோட்டில் குட்டியோட கேன் வந்து என்ன சொன்னாங்க. ஒரு சிஸ்டரை பார்த்தேன். ஐயோ மறந்துட்டேன். சிஸ்டர் பேர் பிரமிளா சிஸ்டர். உங்களை இப்போ தான் வரப்போ நான் இங்கே வலசரவாக்கத்தில் பார்த்தேன். சூரிக்கு வந்து அந்த கோல்கேட் மூடி இருக்கு இல்லையா, பேஸ்ட் மூடி நிறைய வச்சிருக்காங்க. வேணுமான்னு கேட்டாங்க. எத்தனை வருஷம்? நான் சந்தியா கிடையாது.
இன்னும் பிரமிளான்ற சிஸ்டரை பார்த்தேன் வலசவாக்கத்தை அவங்க ரொம்ப கேட்டாங்க. இந்த பேஸ்ட் முடியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சரி இன்னும் எடுத்து வச்சு நிறைய எடுத்துன்னு வரேன் நான் உங்களுக்கோசரம். ஓகேவா? தேங்க்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. பெருசும் பூச்சி கொஞ்சம் வேணும். குழந்தைக்கு வேணாம், உனக்கு வேணுமா? அதுதான் உனதான் எடுத்துன்னு வர சொன்னாங்க. ஓகே தேங்க்ஸ் சொல்லாங்க. கொண்டுக்க கொடுங்க, தேங்க்யூ. கொண்டு நீங்களும் என்ன அந்த பேஸ்ட்டோடைய மூடி கோல்கேட்டு க்ளோஸ்அப் பேஸ்ட் மூடி தான் நான் அனுப்பும் கொரியரில். தேங்க்யூ. சேர்த்து வச்சுக்கலாம். சொத்து அதெல்லாம் சூரிய சொத்து. வெயிட் பண்ணுங்கள்.